இருக்கிற கூட்டணி பிரியலாம். அதிமுக கடம்பூர் ராஜு பேச்சால் பரபரப்பு. பாஜகவிற்கு கல்தாவா? நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இருக்கின்ற கூட்டணி கூட பிரியலாம் என்று பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் கடைசி நேரத்தில் கூட்டணி மாறலாம் என்று பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக உடனான கூட்டணியில் இருந்து வெளியேறவும் வாய்ப்பு உள்ளது என்பதைத்தான் கடம்பூர் ராஜு இவ்வாறு சூசகமாக சொல்கிறாரா என்ற விவாதங்களுக்கு அவரது பேச்சு வித்திட்டுள்ளது. கடம்பூர் ராஜு பேசியதன் விபரம் பின்வருமாறு. முதலில் தேர்தல் களத்துக்கு வந்த இயக்கம் அதிமுக தான். ஏன் என்று சொன்னால் வேறு எந்த தலைவர்களும் கூட்டணிகளை பற்றி கவலைப்படுகின்ற கட்சிகளின் மத்தியில் மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் களத்திற்கு வந்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். ஜூலை மாதம் 7ஆம் தேதி தொடங்கி இன்று 154வது தொகுதியாக நீலகிரி குன்னூர் தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்துள்ளார். இதை எது காட்டுகிறது என்றால் மக்கள் மீதான நம்பிக்கை அதிமுகவிற்கு மட்டும்தான் உண்டு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமையும். இன்னும் காலம் நேரம் இருக்கிறது. கடைசி நேரத்தில் கூட கூட்டணிக்கு வரலாம், சேரலாம். இருக்கின்ற கூட்டணி கூட பிரியலாம். ஆனால் எப்போதும் மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் களத்திற்கு வருகின்ற இயக்கம் அதிமுக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறினார். இருக்கிற கூட்டணி கூட பிரியலாம் என்று அவர் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய அதிமுக சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. பாஜக தலைவராக அண்ணாமலை அதிமுகவின் மறைந்த தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா பற்றி விமர்சித்தது உள்ளிட்ட காரணங்களால் பாஜக கூட்டணிக்கு முழுக்கு போடுவதாக அறிவித்த அதிமுக லோக்சபா தேர்தலில் தோல்வியடைந்தது. இந்த சூழலில்தான் திடீர் திருப்பமாக அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் கடந்த ஏப்ரல் மாதம் அமைந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மெகா கூட்டணியை அதிமுக அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தாலும் அதிமுக தனது அடிப்படை கொள்கையில் இருந்து ஒருபோதும் அடிபிரளாது என்று அதிமுக கூறி வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விலகியுள்ள நிலையில் அவர்களையும் கூட்டணிக்கு சேர்க்க தீவிர முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே அதிமுக தாவேக கூட்டணி அமையலாம் என்று அவ்வப்போது அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்து வருகிறது. பாஜகவுடன் கூட்டணியில் அதிமுக உள்ள நிலையில் அது சாத்தியமே இல்லை என தாவேக வட்டாரங்கள் கூறும் நிலையில் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. இந்த சூழலில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் இந்த பேச்சு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதிமுக உள் விவகாரங்களில் தலையிட்டால் கூட்டணியில் இருந்து விலகவும் தயங்க மாட்டோம் என்று பாஜகவிற்கு சொல்லும் மெசேஜாக கடம்பூர் ராஜுவின் பேச்சு அமைந்ததா என்பது குறித்து அரசியல் விமர்சகர்கள் சந்தேகம் கிளப்பியுள்ளனர். எது எப்படியோ கடம்பூர் ராஜுவின் இந்த பேச்சு அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.